இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்து கோன் அவர்களின் 268வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் பே. ஜான் பாண்டியன் அலங்கரித்து வைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்து கோன் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்து கோன் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர். அழகுமுத்து கோனுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். அழகுமுத்து யாதவுக்கு, அழகுமுத்து யாதவுக்கு, அழகுமுத்து யாதவுக்கு, அழகுமுத்து யாதவுக்கு. தமிழக வேந்தர் தலைமையிலான, தமிழக வேந்தர் தலைமையிலான, தமிழக வேந்தர் தலைமையிலான, தமிழக வேந்தர் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வீர வணக்கம், 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 வீர வணக்கம். அழகுமுத்து கோனாருக்கு, அழகுமுத்து கோனாருக்கு தமிழக வேந்தர் தலைமையிலான, தமிழக வேந்தர் தலைமையிலான, தமிழக வேந்தர் தலைமையிலான, தமிழக வேந்தர் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். எத்தனையோ போராட்ட வீரர்கள் இந்த இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக தன் உயிரை நீந்தார்கள். அதில் முதல் ஆளாக இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக தன் உயிரை நீண்டவர் யார் என்று சொன்னால் மாவீரன் அழகுமுத்து யாதவ் என்பதை நாம் பெருமை கொள்ள வேண்டும். அழகுமுத்து யாதவ் என்பவர் குறிப்பிட்டு எந்த சமூகத்திற்கும் சொந்தக்காரர் கிடையாது. இங்கே வாழக்கூடிய அத்தனை சாதி மத மொழிகளுக்கு அப்பாற்பட்டு அழகுமுத்து யாதவ் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் விடுதலைக்காக பாடுபட்டவர் கிடையாது. அழகுமுத்து யாதவர் என்பவர் இந்திய திருநாட்டில் வசிக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியர்களுக்காகவும் போரிட்டு ஆங்கிலேயர்களை விரட்டியடித்து தன் உயிரை துச்சமென நினைத்து உயிர் துறந்தவர். கட் பண்ணி